இவங்க 2 பேரும் சரியில்லைம்மா, அண்ணா அந்த தான் சரியா இருக்கும் என்று சொல்லுகிறான் ஒரு முதல் வகுப்பு படிக்கின்ற குழந்தை. என்கிட்ட சொல்றான், யார் வந்தா சரியா இருக்கும் தம்பி, அண்ணன் வந்தாதாமா சரியா இருக்கும் என்று சொல்கிறார். அண்ணன் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு ஓட்டு போடுபவர்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆம், இப்பொழுது பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு வந்து விட்டார்கள். கல்லூரிக்கு வந்தவுடன் அவர்கள் வாக்கு செலுத்தும் உரிமையை பெற்று விட்டார்கள். அடுத்து மலர்வது நம்முடைய நாம் தமிழர் ஆட்சிதான் இந்த தமிழகத்தில் மலரப்போகிறது. அதாவது சாயாத மலையாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய வீழ்ந்து விடாத வீரம், எப்பொழுதுமே போராட்டத்திலே மிகச்சிறப்பாக போராடி தன்னுடைய உரிமையை ஒரு தமிழன் இருக்கிறான் என்று நிலைநாட்டிய வீரத்தமிழன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் அனைவரும் இந்த வெற்றியை உறுதி செய்வோம். நம்முடைய இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பணியாற்றி வெறுமனே செவியிலே கேட்டோம் என்று சொல்லி சென்று விடாமல், இந்த செவியிலே வாங்கி இந்த செவியிலே விட்டுவிட்டோம் என்று சென்று விடாமல், செவியில் பெற்றதை சிந்தையில் நிறுத்தி நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும், வென்றாக வேண்டும். தமிழ் எங்கள் வாழ்வும் வளமும், எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழக்கமிட்டார் பாவேந்தர் பாரதிதாசன். அதை மனதிலே கொண்டு தமிழ் எங்கும் வாழ வேண்டும், எதிலும் வாழ வேண்டும். இந்த தமிழ் மொழியை எந்த தெருக்களிலும் தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு அறிவிப்பு பலகையிலும் தமிழ் பெயரை கொண்டு வர வேண்டும். நம் குழந்தைகளுக்கு முதலில் தமிழ் பெயரை சூட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குணத்தை நாம் நிலைநாட்ட முடியும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். மேடையின் முன்பே கூடியிருக்கக்கூடிய மக்கள் தலைகள் எல்லாம் கடல் அலைகளாக காட்சி அளிக்கின்றன. இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம். ஆம், இந்த கூட்டம் தனி ஒரு தமிழர் தலைவனுக்காக சேர்ந்த கூட்டம். தமிழ்நாட்டை வழி நடத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கான கூட்டம் இது. இந்த கூட்டம் அவருடைய பேச்சை செவிமடுத்து சென்று 1 10 10 100 ஆகும், அத்தனை பேருக்கும் பரவும் இந்த கொள்கை, இந்த நாம் தமிழருடைய கொள்கை அனைவரையும் சென்று சேரும். இப்பொழுது 30 லட்சமா, அடுத்த இந்த வருகின்ற தேர்தலிலே இந்த 6 தொகுதியுமே நமது வெற்றி சின்னமாக, நமது விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். அத்தகையதொரு பெருமையை சேர்ப்பதற்காக இந்த கூட்டம் இங்கே நடைபெறுகிறது.